ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஈஸி ஈஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய யூசேஜ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷேப் வச்சிருக்கேன். ஜஸ்ட் இது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் ஆகுது. இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் ஆகுது. ஸோ இந்த அனிமேஷன் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது ரஃபா இருக்கு, ஸ்மூத்தா இல்ல. ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னா நான் ஈஸி ஈஸ் நான் அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த அனிமேஷனை இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த லேயரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு யூ அப்படின்ற நான் பிரஸ் பண்றேன். ஸோ யூ பிரஸ் பண்றது மூலமா ஸோ இந்த லேயருக்கு நான் எந்த இடத்துல கீ ஃப்ரேம் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த லேயர் எனக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன்ல நான் கீ ஃப்ரேம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகுது. இப்போ ஒரு அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னா ஈஸி ஈஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கீ ஃப்ரேமுக்கு தான் அப்ளை பண்ணணும். ரைட், இப்போ இந்த கீ ஃப்ரேமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ரெண்டு கீ ஃப்ரேமையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஈஸி ஈஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் F9. ஜஸ்ட் இப்போ நான் இது கிளிக் பண்றேன். இப்போ இப்படி கிளிக் பண்றது மூலமா என்னுடைய அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கும். ஜஸ்ட் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கிறது தெரியும். ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அடுத்த காம்போசிஷன்ல நான் ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஷேப்பு லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அனிமேஷனும் நமக்கு ரஃபா நடக்குது. இந்த லேயருக்கு நான் பொசிஷன் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்றேன். யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல கீ ஃப்ரேம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஈஸி ஈஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கீ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேமை நான் ஜூம் இன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கீ ஃப்ரேம் டைமண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த கீ ஃப்ரேமும் பாருங்க டைமண்ட் ஷேப்ல இருக்கு. அதே நேரத்துல ஈஸி ஈஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிராஃபை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டு கீ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற கிராஃபை நான் கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிமேஷனுடைய ட்ராக் பாருங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அப்புறம் இந்த அனிமேஷன் டவுன் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் டைம் லைனுக்கு வந்துடுறேன். இப்போ நான் இந்த ரெண்டு கீ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன். கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வரேன். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஈஸி ஈஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐகான் மாறி இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஈஸி ஈஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீ ஃப்ரேம் டைமண்ட் ஷேப்ல இருந்து இந்த ஷேப்புக்கு நமக்கு மாறிடும். இப்போ கிராஃப் எடிட்டரை பார்க்கலாம். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த கிராஃப் எடிட்டர் நான் ஓப்பன் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அனிமேஷன் கர்வ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தது. இப்ப பாருங்க இது வந்து ஸ்மூத்தா அப்படி கர்வ்ல மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு தான் ஈஸி ஈஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இந்த கிராஃப் எடிட்டர் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்றேன். இப்போ பாருங்க. ஸோ இப்போ இந்த அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கிறத பார்க்கலாம். கைஸ், இது போல நம்மளுடைய அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னா கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஈஸி ஈஸ் கொடுத்தா போதும். நம்மளுடைய அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.